இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சி பிகினர் கிட் 2027 ஓகேங்களா. யூபிஎஸ்சி பிகினர் கிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்குலாம் முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் யூபிஎஸ்சினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேசிக்காக யூபிஎஸ்சினா என்ன, அவங்க எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து, யார் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ மித் அண்ட் ரியாலிட்டி, அதே மாதிரி யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன, எக்ஸாமோட ஸ்டேஜஸ் என்ன ஓகேங்களா. ஸோ மெயின்ஸில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, ப்ரிலிம்ஸில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, அடுத்து ஃபைனல் ரேங்க் நமக்கு எப்படி எடுக்கிறாங்க. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் அதர் சர்வீஸ் நான் பேசிக்கான காமனாக இருக்கிற சர்வீஸ் மட்டும் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்லைன் ஓகேங்களா. எப்போ ஒரு ஆல்மோஸ்ட் இந்த டைம்லைனில் தான் எக்ஸாம் நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதோட எலிஜிபிலிட்டி என்ன, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் என்ன, கேட்டகரி வைஸ் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. வித் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 இயர் பிளானும் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக நான் ஒரு 10 months ஸ்டடி பிளான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோட பிடிஎஃப் வேணாலும் நான் சென்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு 10 months ஸ்டடி பிளானும் நம்மகிட்ட வாங்கிக்கோங்க சரியா. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துரும், அதை மெசேஜ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக ஓகேங்களா. பிகினருக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுறது, யூபிஎஸ்சினா அவங்க படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் உள்ள வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டோட்டலாக ஒரு பிடிஎஃப் கோர்ஸாக நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்ணுவோம். டே வைஸ் டார்கெட் மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்மகிட்ட சாம்பிள் பார்க்கணும், சாம்பிள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ எதுவும் டவுட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அது உங்கள் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.